ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 150 துவரம் பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்திங்கன்னா பொங்கி சிந்தவும் செய்யாது, சீக்கிரம் வேகவும் செஞ்சிடும். பருப்பு வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க 3 கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சுருக்க 4-5 அவரைக்காவை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்திங்கன்னா காய்கறியில் நல்லா உப்பு பிடிக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 7 பூண்டு, ஒரு கொத்து சின்ன வெங்காயம் சேர்த்து ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் நார்மலாக அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் குறன்ட்டு. காய்கறி வெந்ததும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஆனால் திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா வடை நல்லா போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கணும் சேருங்க, இல்லை கட்டியாக வேணுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு, ஒரு கடாய் எடுத்து கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளித்ததை குழம்புல ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுட சுட டேஸ்டியான சாம்பார் ரெடி. சாம்பார் எப்படி டேஸ்டியாக இருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.